ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தாய் ரொமான்ஸ் சீரிஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஆக்டர்ஸ் டியூட்டி. இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஹீரோ எழுந்துக்கிறத காட்டுறாங்க. எழுந்துக்கும் போதே ரொம்ப பதட்டமாக மூச்சு வாங்கிட்டு பயந்துட்டு எழுந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்துமாக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க போய் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்றைக்கி மீட்டிங்க்கு வந்துருங்க மாதிரி. அதாவது நம்ம ஹீரோட பேர் கையே. இப்போ இவர் ஆஃபீஸுக்கு தான் கிளம்பிகிட்ருக்காரு. அதுவுமே கண்ணாடியில் ரெடி ஆகும் போது நல்லா சிரிச்சு சிரித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சிரிக்கவே வரமாட்டேது. அப்படியே கஷ்டப்பட்டு தான் சிரிக்க பார்க்குறாரு. இவரோட கம்பெனிக்குமே போகிறாங்க. ஆக்சுவலாக காமிக்லாம் வரைவாங்கள்ல, அதுதான் இவரோட ஒர்க்கு. இப்போ இவர் மீட்டிங் போனோன்னே அங்கே அந்த எடிட்டர்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்களாம் நிறையவே பாராட்டுறாங்க. சூப்பர், இவரோட காமிக் டார்கெட்டை ரீச் பண்ணிச்சு அந்த மாதிரி பாராட்டிகிட்டு இருக்க. அப்போ இவன் கமிஷன் கேட்குறான். அவரும் அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் தந்துடுவேங்கிறாரு. பட் அடுத்த இதுலேயே அப்படியே சொல்கிறாரு, நான் மறக்க மாட்டேன், பட் நான் தானே உனக்கு சான்ஸே கொடுத்தேன், அதெல்லாம் நீ மறந்துடாத. அதிகமாக அந்த பணத்தை காட்டிலும் ஃபேம் தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பூசி மழுக்கிறாரு. அவர் பணத்தை தருவாரா இல்லையானே தெரில. இவனுமே அமைதியாக அங்கே சேரில் உட்காந்துக்கிறான். அதோட அவர் சொல்லிடுறாரு, உனக்கு ஃபேன்ஸின் ஈவெண்ட் இருக்குல்ல, அதில் சிரிச்சுட்டே நீ சைன் பண்ணு, கண்டிப்பாக நீ பணக்காரன் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் போலுன்னு ஒரு பணக்காரங்க மிஸ் ஆகிருக்காங்க போல். 4 நாள் ஆச்சு அவங்க மிஸ் ஆகி. ஸோ அந்த கேஸை தான் போலீஸ் விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ நம்மளோட இன்னொரு ஹீரோ வராங்க. அவர் பேர் பேட். ஸோ பேட் வந்தோடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே வீடு முழுக்க தேடிட்டுருக்காங்க. பேட் கூட இன்னொரு ஆஃபீஸருமே இருக்காங்க. அவர் பேர் நாப். ஸோ மிஸ் ஆகி 4 நாள் ஆச்சா, அதுக்கப்புறம் எந்த காலுமே வரல. நார்மலாக பணத்துக்காக கடத்திருந்தாங்கன்னா ஏதாவது காசு கொடுங்கன்னு ஒரு 2 நாளுக்குள்ளே கூப்பிட்ருப்பாங்களே. பட் இப்போ வரைக்கும் வரலன்னா அது இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு வேளை பணத்துக்காக அவங்க கடத்தலையோ அந்த மாதிரி. இன்னொன்று, அவரை கடத்திட்டு போனவங்க இவங்களுக்கு யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்களாட்டதே இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி தெரிஞ்சவங்களா இல்லைன்னா இவருக்கு மயக்கம் கொடுத்து கடத்திருக்கணும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு தெரியுது. ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னொரு அசிஸ்டண்ட் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி போலி இறந்துட்டாங்க போல், அவங்களோட உடல் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போலீஸ் போகிறாங்க. அந்த இடத்த பார்க்குறக்குமே ரொம்பவே மோசமாக இருக்குது. அவங்களை எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னு அதில் தெரியுது. ஸோ அவங்க உடலையுமே பார்த்து அங்கே இருக்க எவிடன்ஸ்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி நல்லா விசாரிங்கன்ட்டு இப்போ பேட் மற்ற போலீஸ் ஆஃபீஸருக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த உடலை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அதில் ஏதோ மெசேஜ் அந்த கொலைக்காரன் சொல்ல வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இப்போ கையவே காட்டினாங்கன்னா அவன் திரும்ப வீட்டுக்கு மீனுக்கெலாம் சாப்பாடு போட்டு அவன் ட்ராயிங் பண்ண உட்காந்துடுறான். பட் அவன் ட்ராயிங் பண்ணும்போது திடீர்னு அவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு மாற்றம் வர மாதிரி இருக்குது. ரொம்ப கோவமாக அவன் கண்கள் இருக்க மாதிரி இருக்குது. யாரோ அவனுக்குள்ளே வரைகிற மாதிரி அவ்வளோ கோவமாக வரைஞ்சி முடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி நிதானத்துக்கு வர மாதிரி ஆகுறான். அதுக்கப்புறம் சுத்தியில் எடுத்து அவன் பேக்குள்ளே வச்சுட்டு அவன் எங்கேயோ போகிறான். அப்போ சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் போகிறான். ஸோ இவன்கிட்டையும் ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்னடா கையில் காயமாக இருக்குன்னு. இவன் உடனே அந்த காயத்தை மறைச்சிட்டு, அதுவா நான் கீழே விழுந்துட்டேன் இது பாத்ரூமில், அதில் தான் அடிபட்டிருக்கோம் அப்படின்ட்டு. சரிடா பார்த்துருங்க மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட கமிஷன் காசை கரெக்டாக வாங்கிடு. அந்த எடிட்டர் அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன்னு ஏமாற்றிடுவாங்க. அவங்க மறக்கலாம் மாட்டாங்க, கொடுக்காம இருக்கிறதுக்கு பிளான் போடுவாங்க. நீ வாங்கிடு கரெக்டான்னு சொல்ல இவனுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனோட டெஸ்க்கு வரும்போது இவனோட பேக்லேருந்து இந்த சுத்தியல் விழுது. அதை பார்த்தோன்னே கூட வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க, என்னடா அந்த எடிட்டர் அடிக்கலான்னு கொண்டு வந்திருக்கான்னு. பட் இவன் பதறிட்டே, இல்லைல்ல நேற்று வீட்டிலேருந்து தெரியாமல் விழுந்திருக்கும் அப்படின்ட்டு. தெரியாமல் பேக்குள்ளே விழுகிறது அது என்ன குண்டு ஊசியா? அப்புறம் என்னோடய டேபிளில் ஒரு ஆணி தூக்கிட்டு இருக்கு, எனக்கு அதை அடிக்கணும், இல்லைனா என்னோடய பேண்ட்லாம் வேறு கிழியுது, நான் அப்போ அதை அடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சுத்தியில் அடிச்சுட்டு போய் அந்த ஆணியை சரி பண்ணிகிட்ருக்கான். பட் இங்கே கையை பார்த்தாங்கன்னா அவன் ரொம்பவே பயப்படுறான். ஒரு மாதிரி யோசிச்சுட்டு பயந்துட்டு உட்காந்துட்ருக்க. அப்போ நியூஸில் ஒரு விஷயம் வருது. என்னென்னா அந்த போலுங்கிறவங்க பிறந்தாங்கல்ல, அதை பற்றி தான் நியூஸில் விஷயம் சொல்லிகிட்டு இருக்க. அதை கேட்டோன்னே கையை பயங்கரமாக ஷாக்காகிறான். எதுக்காகன்னு தெரில. பட் அந்த ஆஃபீஸில் இருக்க மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஓ இந்த ஆள் தானே இப்போ கம்பெனியில் ஏதோ பண்ணி 40,000 ஆளுங்களை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அந்த ஆள் கீழே வேலை செய்கிற 40,000 பேரும் வேலையை விட்டு தூக்கியிருப்பான் போல். அந்த ஆளுக்கு இது தேவைதாங்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கான்.
இப்போ போலீஸை காட்டினாங்கன்னா அவங்க யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை கடத்திட்டு போய் 3 நாள் வரைக்கும் உயிரோட வச்சு அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணியிருக்காங்க. அவர் இறந்து இப்போ 24 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அதோட சுத்தியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, அப்போ அவனோட ரூம்குள்ளே தங்கச்சி வந்துடுறா. ஆக்சுவலாக தங்கச்சியும் இவனும் பக்கத்து பக்கத்து ரூம் தான் எடுத்து தங்கியிருக்காங்க போல். ஸோ அவன் வந்தோடனே இதை எல்லா டீட்டெயில்ஸுமே அவன் மறைச்சி வச்சிடறான். அவளுமே வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்டு இவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்புறம் தான் இவ ஒரு ஹெல்ப் கேட்குறா. ஆக்சுவலாக நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண போகணும். பட் நாளைக்கு எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. நான் என்னோடய ஃபேவரட் செலிப்ரிட்டி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். அதை மட்டும் எனக்காக வாங்கி வச்சிரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, இவன் வந்து அதெல்லாம் முடியாதுங்கிறான். பட் அவள் வந்து ரொம்ப அழுது புலம்பி ட்ராமேட்டிக்காக கேட்க, சரி சரி வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கையுமே இவன் வாங்கிடுறான். அதுக்கப்புறமா இவ்வளவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பும்போது இவன் மறைச்சி வச்சிருக்கான்ல அதை லைட்டாக பார்க்குறா. அப்போ இவன் வந்து தடுத்துடுறான். நீ குழந்தை இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறான். இன்னொரு பக்கம் கையை எப்போ எந்திரிக்கும் போதுமே நார்மலாக அப்படி தான் எந்திரிக்கிறான். எப்பயும் போல் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இன்றைக்கி தான் அவனோட அந்த ஃபேன் சைன் ஈவெண்ட்டு, அதாவது பேட்டோட தங்கச்சி கேட்டால அதுக்கு இவன் தான் சைன் பண்ண போகிறான் போல். ஸோ அந்த ஃபேன் சைன் பண்ணுறதுக்கு இவன் சிரித்து நல்லா பண்ணணுன்ட்டு அந்த எடிட்டர் சொன்னாங்கல்ல, அதனால் இவன் சிரித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது அவனுக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் காட்டினாங்கன்னா பேட் வந்து லைனில் நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த ஒவ்வொரு ரேட்லாம் இருக்கும்ல, என்னென்ன பெனிஃபிட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு அதெல்லாம் பார்த்து ஷாக்காகிறான். இப்போ கையும் வந்துட்டான். ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. இவன் வந்து இப்போ அங்கே உட்காந்து ரிசப்ஷனில் இருக்கவங்ககிட்ட என் தங்கச்சிக்கு பதிலாக வந்திருக்கேன்னு இவன் ஐடியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க விஐபி டிக்கெட்டான்னு கேட்குறாங்க. அதை கேட்டு இவன் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா விஐபி டிக்கெட் வந்து தான் இருக்கிறதுலே விலை அதிகமாக இருக்கிறது. அந்த சாக்கோடு இவன் இருக்க, அவங்க வேறு காசு பே பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தங்கச்சி வந்து டெபாசிட் மட்டும்தான் கட்டியிருப்பா போல். ஸோ மற்ற பேமெண்ட் இவன் தான் பண்ணி ஆகணும். அதை கேட்டோன்னே அடியேங்கிற மாதிரி முறைச்சிட்டு தான் இவன் அந்த காசையுமே கட்டுறான். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, அங்கே ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை தப்பாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவன் அந்த பையனை பிடிச்சிட்றான். அப்போ அந்த இடமே கொஞ்சம் பதட்டமாகுதா. அப்போ கையவுமே வந்து என்னாச்சு, ஏன் அவரை இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கேட்க, அப்போ அந்த பையன் விலகி நின்றுட்டு இருக்கான். அப்போ பேட் கேட்குறான், நீ பண்ணதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்ட சொல்கிறான். பட் அந்த பையனும் இல்லையே நான் ஒன்றும் பண்ணலன்னு அப்படியே பயந்து நின்றுட்டு டக்குன்னு கத்தி எடுத்துட்டு கையவை குத்த வந்துடுறான் பதட்டத்தில். நல்ல வேலையாக பேட் அவனை பிடிச்சி காப்பாற்றிடுறான் கையவை. அந்த பையனுமே மற்றவங்க எல்லாரும் வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பதட்டம் தனியிற வரைக்கும் கையவையும் பேட்டையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அப்போ கையவும் பேட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கையா சொல்கிறான், சாரிங்க நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் இப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கும்னு சொல்ல. அப்போ பேட்டுமே சொல்கிறான், அவன் போலீஸ் தானே அவனுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி கூட்டத்துலலாம் இந்த பிரச்சனை நடக்கிறதுலாம் சகஜம்தான், பரவாயில்லன்னு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம ஃபேன்ஸைனோட ஹீரோவையும் இன்றைக்கி எல்லாரையும் காப்பாற்றின ஹீரோவையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்க, இவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இவனுமே நல்லா இருந்து சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்ல கையே, அதே மாதிரி சிரிச்சு போஸ் கொடுத்துட்ருக்கான். பட் பேட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போதும் லைட் ரொம்ப அடிக்குதுன்னு நிறுத்த சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பேட் கிளம்பும் போது கையை சொல்கிறான், நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோஸ் கிடைச்சோன்னு உங்களுக்கு அனுப்புறேன்றான். அதுக்கப்புறம் பேட்டோட ஜாக்கெட்டில் இவன் சைன் பண்ண போகிறான். பேட் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்கிறான். பட் கையை பாட்டுக்கு ஆட்டோகிராஃப் பண்ணிவிட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என் எடிட்டருக்குலாம் தெரிஞ்சால் கோவப்படுவாங்க, இது ரொம்ப ஸ்பெஷலு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க. அப்புறம் அவன் கழட்டு பார்த்துட்டு சொல்கிறான், எங்கே நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் என் தங்கச்சிக்கு பதிலாக தான் இங்கே வந்தேன்ட்டு. அதை கேட்டோன்னே கையுக்கு பயங்கர சாக்கு. அப்புறம் சொல்கிறான், சரி பரவாயில்ல, இது கொஞ்சம் ஒர்த்தாக தானே இருக்கும், என் தங்கச்சி கிட்டே இதை நான் விற்றுக்கிறேன், அவள் என்னை ஏமாற்றி உங்களுக்கு பணம் கட்ட வச்சுட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுறாங்க. அப்போ பேட்டுமே அவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போகும்போது கையை திரும்பி பார்க்குறான். பேட் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம அவனே அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஸ்டேஷன் வந்தோடனே இவன் அந்த ஜாக்கெட் போட்டு தான் வரானா. அப்போ நாப் எல்லாரும் கலாச்சிட்ருக்காங்க, என்ன பெரிய செலிப்ரிட்டியோட சிக்னேச்சர் போல் யாருதுங்கிற மாதிரி. அப்போ இவனுமே கோட்டை கழட்டி வச்சுட்டு வந்துட்டு இவன்கிட்ட பேசுகிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி யாராவது காணாமல் போயிருக்காங்களான்னு இவங்க தேடி இருப்பாங்க. அப்படி தேடும் போது தான் டீன்னு ஒருத்தங்க 48 மணி நேரம் முன்னாடி காணாமல் போயிருக்காங்கன்னு தெரியுது. அவங்களுக்குமே யாருமே எந்த கான்டாக்டும் பண்ணல. ஸோ அதை எப்படி யோசிச்சு பார்க்கும்போது போலுக்கு நடந்த மாதிரியே எல்லாமே இந்த டிவி விஷயத்துலேயே நடந்த மாதிரி இருக்குது. ஸோ போலை வந்து 3 நாள் கழித்து தானே கொலை பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இது இந்த சீரியல் கில்லர் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும்போது சந்தேகப்படுறாங்க. ஸோ போல் 3 நாள் வச்சு கொடுமைப்படுத்தி கொலை பண்ண மாதிரி இந்த டீக்குமே பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க கடத்தப்பட்டு 2 நாள் தான் ஆச்சு. ஸோ இன்னி அந்த
டீங்கிறவங்க உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த டீயாச்சும் உயிரோட காப்பாத்திடணுன்ட்டு. ஸோ இவங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. முடிஞ்ச அளவு அந்த டீய தேடி பார்க்குறாங்க. பட் கடைசியில அந்த டீ இறந்துட்டாங்கங்கிற நியூஸ் தான் இவங்களுக்கு வருது. ஸோ அந்த டீயோட உடல் இருக்க இடத்துக்கு போய் பார்க்கும்போது, இவன் பேட்டுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்த செட்டப் பண்ணி வச்ச மாரி தெரியுது. அதாவது இவங்க கண்டுபிடிக்கணும்னு வேணும்னே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் தெரியுது. அதுவும் போல் கேஸ்ல நடந்துச்சுல்ல, அதுக்கு ரிலேட்டடாவது இது இருக்க மாரியே உங்களுக்கு தோணுது. வழக்கம் போல எழுந்துச்சுக்கிறான், சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பேட் வந்து அவனோட வீட்டுக்கு வர, அவனோட வீட்டுக்கு அவன் வரக்கு முன்னாடியே தங்கச்சி உட்காந்துட்டு இருக்கா. அவன் தங்கச்சி கிட்ட சொல்றான், நான் அந்த சைன்லாம் வாங்கலன்ட்டு. அவளும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அப்புறம் இவன் வந்து அந்த ஜாக்கெட்ல வாங்கியிருப்பான்ல, அத காட்டும்போது அவ ஷாக்காயிடுறான். "ஏங்க இதெல்லாம் விஐபி ட்ரீட்மெண்ட்னா, இது எப்படி உனக்கு கிடைச்சது? நீ அப்படி என்ன பண்ணேன்னு?" சொல்லிட்டு அவ ஹாப்பியா இருக்கா. பட் இவன் வந்து அத தரல. "நீ ஃபர்ஸ்ட் எனக்கு காசு குடு, அப்பதான் உன்கிட்ட தருவேன்ட்டு" எச்சாவே காசு கேட்குறான். அவளுமே நான் எப்படி இத தரதுன்னு கேட்க, இல்லன்னா துவைக்க போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்துறான். சரி, சரி தரேன். ஆனா கொஞ்சம் இஎம்ஐ ஆப்ஷன் குடுங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அந்த ஜாக்கெட் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் பேட் போய் கம்ப்யூட்டர்ல இப்ப டீயோட உடல் கிடைச்சதுல, அத பத்தின டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்ப தங்கச்சி வந்து எட்டி பார்த்துடுறா. பட் இவன் சொல்றான், "நீ குழந்தை இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு." பட் தங்கச்சியும், "இதெல்லாம் பார்க்கறக்கு நான் ஒரு மங்கால படிச்சேன். அது மாரியே இருக்குன்னு" சொல்றான். பட் இவனும், "ஏய் ஓவரா பேசாத கிளம்புன்னு" சொல்லிட்டு அவள அங்கருந்து தொரத்தி விட்டுர்றான். இவளுமே போயிட்டு அந்த ஜாக்கெட் கூட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்குமே இவ லைட்டா அந்த போர்டுல இருக்கிறது பார்த்துருப்பாள்ல. இன்னைக்கும் பார்த்துருப்பா. இது எல்லாமே அவளுக்கு நல்லா ஞாபகம் வருது. அந்த நெக்ரோஸ் அப்படி ஒரு மங்கால தான் இவ படிச்சிருப்பா. ஸோ அது இவளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவ அந்த இன்டர்ன்ஷிப் சொன்னால்ல, அந்த இன்டர்வியூக்கு போயிருக்கா. இவ ரொம்பவே பதட்டமா இருக்கனால ஃபைல்ஸ்லாம் கீழ போட்டுடுறா. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்றா. அவ பேரு பிரிம். ஸோ பிரிம் சொல்றா, "நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்களா? பதட்டப்படாதீங்க. பொறுமையா இருங்க. நீங்க நல்லா பண்ணுங்கன்னு" சொல்லி இவளுக்கு நல்லா உற்சாகப்படுத்தி தான் அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் இன்டர்வியூல பேசும்போது, அங்க இருக்கவங்க வந்து ஆல்ரெடி இந்த இந்த பொண்ணு பேர் வந்து பிரே. அதாவது பேட்டோட தங்கச்சி பேர் பிரே. ஸோ பிரே வந்து அவ போன வருஷமே ஸ்கூல்ல பார்த்துருக்காங்க போல. "நீ நல்லா பேசினியேம்மா, பட் இப்ப ஏன் பதட்டமா இருக்கங்கிற" மாரி தான் சொல்றாங்க. இவளுமே என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறா. அந்த இன்டர்வியூவர் அவங்க பேர் துன். ஸோ துன் சொல்றாங்க, "ஆமா, நீ பேசினதுல நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பட் இப்ப நீ பதட்டமா இருந்தா எப்படி? நீ உனக்கு என்ன தோணுதோ கான்ஃபிடன்ஸா பேசு. நான் உனக்கு 1 மினிட் தரேன். இல்ல பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னா, இப்பயே கூட கிளம்பிக்கலான்னு" சொல்ல, அந்த பொண்ணுமே யோசிச்சுட்டு, இவ நேத்து கண்டுபிடிச்சால்ல, அத சொல்றா. ஆக்சுவலா இவ வந்து இந்த மீடியா இருக்கும்ல, அது ரிலேட்டடா தான் படிச்சுட்டு இருக்கா போல. இப்ப இருக்கிறது கூட ஒரு நியூஸ் கம்பெனி தான். ஸோ சொல்றா, இப்ப ரீசென்ட்டா நடந்த கொலைகளும், நெக்ரோஸ் அப்படிங்கிற மங்காவும் ரிலேட் ஆகுற மாரி தோணுதுன்னு சொல்லிட்டு, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றா. அப்ப துண்ணுமே ஓகே சொல்ட்டான். இவ வெளிய வந்தோனே, அந்த பொண்ணு கேட்கிறா எப்படி பண்ணேன்ட்டு. இவளும் நல்லா பண்ணேன், நைஸ் ஐடியான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் ரொம்ப உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த கொலைகள் வந்து எதுவுமே காமனா நடக்கலையே. அதாவது கொலை நடந்த விதம் வந்து ரொம்ப ரிலேட்டடா தான் இருக்கு. பட் அந்த 2 ஆளுங்களுக்கும் எந்த விஷயத்துலயும் காமன் இல்ல. 2 பேரும் 2 பேரோட தொழிலுமே வேற. அந்த டீக்கும், போலுக்கும். ஸோ என்ன ஒற்றுமை இருக்கும்ன்ட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க, அப்ப டிவி நியூஸ்ல அனௌன்ஸ் வருது. இப்படி இந்த 2 கொலைகளும் அந்த மங்காக்கு ரிலேட்டடா இருக்குன்ட்டு. அத கேட்டோனே போலீஸே ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப பேட்டுமே இவன் நோப் கிட்ட சொல்லிடுறான். இத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நீ கலெக்ட் பண்ணுன்ட்டு. இன்னொரு பக்கம் கையே இந்த நியூஸ பார்த்துட்டு, அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். அதுக்கப்புறம் போய் ஒரு பாக்ஸ் எடுக்குறான். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணா, அதுக்குள்ள இந்த நெக்ரோஸ்ன்னு இருக்கு. ஸோ இத எழுதுனவனும் இவன் தான் போல. ஸோ அவன் உடனே அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, அவன் ரொம்பவே பயப்படுறான். இன்னொரு பக்கம் பிரே வீட்ல இருக்க, போய் பேட் பேசுறான். "என்ன நியூஸ பார்த்துட்டு வரியா? நீ தான் நான் சொல்லும்போது நம்பலையேன்னு" சொல்ல. அப்ப இவனுமே சரி தப்புதாங்கிற மாரி உட்கார்றான். அப்ப பிரே சொல்றா, "இத சொல்லி தான் எனக்கு இன்டர்ன்ஷிப்பே கிடைச்சது. நீ என்ன நம்பவே இல்ல. பட் துன் வந்து என்ன நம்பினாரு. நான் வந்து சொல்றது உண்மைன்னு நம்பிட்டாருன்னு" சொல்ல, அப்ப இவனுமே சரி ஓகே தப்புதான். எனக்கு ஹெல்ப் பண்றியா இதுலன்னு சொல்லும்போது, அவ ஓகே நான் பண்றேன். பட் அந்த ஜாக்கெட்ட எனக்கு ஃப்ரீயா தரணும் ஓகேவான்னு கேட்க, இவன் டீல் போட்டுறான் சரின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மங்கா வந்து இவ சில எபிசோட்ஸ் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பா. அத காட்டிட்டு இருக்கா. அது அவரோட பென் நேமே மிஸ்டர் கேன் தான் இருக்கும். அவரோட உண்மையான நேம் அவர் யாருன்னுலாம் யாருக்குமே தெரியல. நீங்க பப்ளிஷிங் ஹவுஸ்ல விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ற. இன்னொரு பக்கம் கையவ காட்டுனாங்கன்னா, அவன்கிட்ட இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எரிக்கிறான். இப்ப அந்த பப்ளிஷிங் ஹவுஸுக்கு தான் இவன் பேட்டு, போலீஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க இப்ப மத்த போலீஸ்லாம் வேற விசாரிக்க போக, பேட் வந்து லிஃப்ட் கிட்ட வரான். பார்த்தா அங்க தான் கைய நின்னுட்டு இருக்கான். அப்ப இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. கைய வந்து நான் இங்க தான் மங்கா ஆர்டிஸ்ட்டா இருக்கேன்லாம் சொல்ல, அப்படியே நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது, பேட் சொல்றான், நான் ஒருத்தங்கள பார்க்கறக்காக வந்தேன்ட்டு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சைன் வாங்குனதெல்லாம் அந்த ஆட்டோகிராஃப் போட்டதெல்லாம் நல்லதா போச்சு. எனக்கு அது ஒரு ப்ராஃபிட்டா தான் நான் யூஸ் பண்றேன்னு சொல்ல,
இவனுமே என் ஆட்டோகிராஃப் அப்படி நல்ல விதமா யூஸ் ஆனது சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க கூட என் மேல கோவப்பட்டுருவீங்களோன்னு நெனச்சேன்ட்டு தான் இவன் கைய சொல்றான். பட் பேட்டோ கோவம்லாம் படல. நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே அது ஒர்த்தா தான் தோணுதுங்கிற மாரி சொல்ல, அப்படியே அவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த அசிஸ்டன்ட் நோப் இருக்கான்ல, நோப் உள்ள வரான். இப்ப கையக்கு ஒண்ணுமே புரியல. நோப் வேற உள்ள வந்து அந்த எடிட்டர் இன்னைக்கு வந்திருக்காங்களாமான்னு சொல்ல, அப்பதான் கையக்கு பயம் வருது. அதுவும் நாப்போட கையில அந்த நெக்ரோஸ் அத பத்தின ஃபைல்ஸ் தான் இருக்கு. இத பார்த்தோனே கைய பயங்கரமா பயப்படுறான். அப்புறம் லிஃப்ட் ஓப்பன் ஆகி எல்லாரும் உள்ள போறாங்க. அப்புறம் கைய அப்படியே அமைதியா தான் அவங்க கூட நடந்து வரான். இவங்களுமே இந்த எடிட்டர பார்க்கணுன்ட்டு அங்க இருக்க பொண்ணுகிட்டலாம் சொல்லிட்டு இருக்க. கைய வந்து அவங்களுக்கு முன்னாடி நடந்து போறான். அப்ப பேட்டுமே அவன பார்க்குறான். அப்ப கையக்கு ஆப்போசிட்ல தான் அந்த எடிட்டருமே வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான், டக்குனு அங்க ஒரு டோர் இருக்கும். அதுக்குள்ள போய் பதட்டமா கதவ சாத்திக்கிறான். கதவ சாத்திட்டு அங்க அவன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவான்ல, அத வந்து ரொம்ப பயந்துட்டே இருக்கான். அந்த டேப்லெட்ஸ் வேற கீழ கொட்டிருது. இவன் அத ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த கதவ தொறந்துட்டு பேட்டுமே வந்துடுறான். நீங்க ஏன் வந்து இவ்ளோ அவசர அவசரமா வந்தீங்க? ஏன் பதட்டப்படுறீங்கங்கிற மாரி அவன் கேட்டுட்டு இருக்க, அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. கயர் பயங்கரமா பயந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்படியே எண்ட் கிரெடிட்ஸ்ல காட்டுனாங்கன்னா, அன்னைக்கு அந்த ஆட்டோகிராஃப் வாங்குனதுக்கப்புறம் கைய வந்து பேட் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே பேட் வந்து கைய பார்த்துருப்பான். அப்புறம் ஒரு ஃபோன் பேசலாம் திரும்பியிருப்பான். அப்பதான் கைய அவன பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் கைய போனதுக்கப்புறம் பேட் 1 செகண்ட் அவன பார்த்துட்டு, அவன் போட்ட ஆட்டோகிராஃப பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் என்ன இவன் ஹார்ட்லாம் போட்டிருக்கான்னு, அத பார்த்து சிரிச்சுட்டு தான் அந்த ஜாக்கெட்டையும் மாட்டிட்டு ஜாலியா தான் போயிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? இந்த ட்ராமாவ கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமான்னு உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. இந்த ட்ராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.